ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒர்க் ஷாப்பில் சொனாட்டா எம்பேரா 2009 மாடல் டீசல் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் பெல்ட்டு கட் ஆயிருச்சு அப்படின்ட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காரு. இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், டைமிங் பெல்ட்டை கழட்டிட்டோம். 1,79,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கு. இந்த டைமிங் பெல்ட்டு நம்ம கழட்டிட்டோம். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எனக்கு ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வண்டி ஒரு சத்தம் கேட்டு எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நம்ம ஃபோனில் கூப்பிட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் வண்டியை ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஜஸ்ட்டு ரெக்கவரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒர்க் ஷாப்புக்கு, வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒர்க் ஷாப்புக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்ம இதை கழட்டி பார்த்ததில் எல்லாருமே சொல்லுவாங்க, இதுதான் டைமிங் பெல்ட்டு வண்டியில் வர்றது. இந்த டைமிங் பெல்ட்டு எல்லாருமே கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கட் ஆகலை, வண்டி டைமிங் பெல்ட் கட் ஆகலை. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டீத் எல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீத் வந்து ஒரு டீத்துமே வந்து ட்ரைவ் பண்ணும், ஒரு கியர்ஸுமே ட்ரைவ் பண்ணி நமக்கு தேவையான வந்து உங்களுக்கு அந்த சைக்கிளிங்கை வந்து கொடுக்கும். இதில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, அத்தனை டீத்துமே வந்து உங்களுக்கு இயரின் காரணத்தினால உங்களுக்கு கரெக்டான இன்டர்வல் டைமில் சேஞ்ச் பண்ணாதனால ஹார்டாகி ஒரு டீத்தோட லேயர்ஸுமே ஸ்லிப்பை அப்படியே கீழேக்கு ஒன்று ஒன்றா விழுந்திருக்கு. விழுந்ததில் வண்டி இந்த கியருக்கு சேஞ்ச் வரும்போது டோட்டலாகவே டிரைவ் மெக்கானிசம் வந்து கட் ஆயிடுச்சு. டைமிங் பெல்ட்டு கட் ஆகுன்னு சொல்லுவாங்க, இது கட் ஆகலை, டீத்து ஸ்லிப் ஆயிடுச்சு. எப்படி கட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது இதை நீங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணும்போது ஒரு டீத்துமே வந்து தனித்தனியாக வெளியே வருது, தெரியுதுங்களா? நம்ம புது பெல்ட் எடுத்துப்போம். புது பெல்ட் எடுக்கும்போது எல்லா இதுலேயுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ப்ளஸ் அதுக்கான அந்த ரப்பர் காம்பனண்ட் எல்லா டைமுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்போ வர லேட்டஸ்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்கோடா, வேல்ஸ்வேகன், ஆடி, இதில் எல்லாமே பெல்ட் மெக்கானிசம். செயினும் பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்டர்வல் டைமில் சேஞ்ச் பண்ணுங்கள். பிஃபோர் 10,000 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய செயின்ஸும் கட் ஆகுது. பெல்ட்டு கட் ஆகுன்னு சொல்கிறது இது மாதிரி கூட நடக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெல்ட்டோட இன்டர்வல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 80,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3 years, விச்செவர் இஸ் ஏர்லியர் அப்படின்ற ஸ்லாப்பில் நம்ம செயினாக இருந்தாலும் பெல்ட்டாக இருந்தாலும் மாற்றுறது சேஃப். தேங்க்யூ.